நம்ம கேட்குற இந்த வார்த்தைகள் நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும் இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். எல்லா கண்களையும் மூடி. சோத்திரமப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, கொடுக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆண்டை நாங்கள் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முதல் அப்பா இந்த வாலிப கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எப்படி உமக்கு சித்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும் என்று நீர் விரும்புகிறீரோ அதன்படி இந்த பிள்ளைகளை நடத்துங்க அப்பா. இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகளை உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற கிருபையை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ தரப்போவதற்காக நன்றி. வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, நடத்துகிற மகளையும் ஆசிர்வதிங்க. இது தடையில்லாதபடி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை கொடுக்குற எண்ணியும் பலப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் ராஜா. அவர்களை கேட்டு அதை மறந்து விடாதபடி கர்த்தாவே அந்த வார்த்தைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் தியானிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. மீது இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தான் சொன்னேன், அல்லேலூயா சொன்னால் சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு வாய் ஸ்லோவாக சவுண்ட் இருக்கா தொண்டையில் இருந்தா இல்லை சத்தமாக இருக்குல்ல. அப்போ கர்த்தரை நம்ம கூப்பிடும்போது அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? சத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வாலிப கூடுகையை நம்மளுக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியாக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க வாலிப பிள்ளைகள் அந்த மேன்பட்டி கர்த்தர் இன்றைக்கு தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், இன்றைய வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படி நம்ம வைராக்கியமாக எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்போ இந்த வாலிப வயசு சோர்வான வாலிப வயசா, பூஸ்டாக இருக்குதா, இல்லை சோர்வு வயசானவங்க அந்தமாரி இருக்குதா? பூஸ்டாக தானே இருக்குது. இப்போ எங்கே ஒன்றாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, நடப்பீங்க, ஓடுவீங்க, குதிக்க சொன்னால் குதிப்பீங்களா இல்லையா? எல்லாமே செய்வீங்க. எந்த டைமில்? இந்த டைமில் வாலிப வயசில். ஒரு 60 வயசில் எதனா செய்ய சொன்னால் சொல்லுவீங்களா? ஓடுவீங்களா? ஓட மாட்டோம். ஏன்னா அது என்ன ஆகிடும், அந்த வயசுக்கு ஏற்ற பலன் தான் நம்ம உடம்புல இருக்கும். இப்போ இந்த வாலிப வயதில் இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்கா? இருக்குல்ல, இருக்குது. கர்த்தர் அந்த பலன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும்? வைராக்கியமாக இந்த வாலிப வயதை நம்ம கர்த்தருக்கெஞ்சு உபயோகப்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, இருக்கா இல்லையா? பாட்டு அடிக்கணும், பாடல் பாடணும், அவங்கவுங்க ஒரு டைமுக்கு அவங்கவுங்க பேர் இருந்து என்ன பண்ணுறாரு நடத்துறீங்களே. இல்லை நான் செய்ய மாட்டேன், என்னால் முடியாதுன்னு இருக்கிறீங்களா? இல்லை, அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு டைமு ஒருத்தர் பாடணும், ஒருத்தர் டைப் பண்ணணும், வசனம் வாசிக்கணும், எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் பண்ணிக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நம்ம பாடுற பாட்டை வேறு யாருன்னா மைக் எடுத்து பாடிட்டு நம்மளுக்கு மைக் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? உங்கள் பாட்டு டைம் நீங்கள் பாடல, மைக் தரல, வேறு யாருன்னா பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? கோபம் வரும். எதுக்கு? அப்பயே நம்ம என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவோம்ல. அதே தான் சொல்ல. இப்போ அந்த வயசு நம்மளுக்கு எப்படி இருக்குது? கோபம் வருது. ஏன் எனக்கு தரல, ஏன் டைம் தானே கேட்குறோம்ல. அதில் என்ன இருக்குது? உங்களுக்கு உரிமை இருக்குது. என்னுடைய பங்கை மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது? அதை பறிக்கக்கூடாது. எனக்காக கர்த்தர் இதை கொடுத்துட்டாரு, அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? அது யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு தர மாட்டேன். அப்போ இருக்குதுல்ல, அதே தான் கர்த்தருக்காக இந்த வாலிப வயசை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்தணும். யோவேல் 2:25. யோவேல் 2:5. நானும்
உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இதில் என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவாங்களா? உரைப்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்கள் உங்கள் வாலிப தரிசனங்களும் காண்பார்கள். யாரை சொல்றாரு? ஏசப்பா. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்களா? தரிசனங்களை காண்பார்கள். அப்போ மாம்சமான யாவர் மேலும் அவர் என்ன பண்ணுவாரா? அவருடைய ஆவியை ஊற்றுவார். சைலண்டாக நம்ம நின்று நிற்கும் போது அந்த ஆவி நம்ம மேலே வருமா? சொல்லுங்க. நான் நிற்கிறேன், இப்போ கர்த்தர் மேலே அவர் ஆவியை ஊற்றுவார்னா ஊற்றுவாரா? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், பாட மாட்டேன், கை தட்ட மாட்டேன், ஏசப்பாவை வாய் திறந்து துதிக்க மாட்டேன்னா அந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாரா? ஊற்ற மாட்டேன். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை உண்மையாக துதித்து அவர் என்ன பண்ண முழு மனதோடு அவரை ஆராதிக்கணும். அப்போ தான் நம்ம மேலே என்ன பண்ணுவார்? அவர் ஆவியை ஊற்றுவார். அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம எப்படி அவரை நம்ம துதிக்கிறோமோ, நம்ம எப்படி அப்படி பாடி நம்ம அவர் மகிமைப்படுத்துகிறோமோ, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன பண்ணுவாரா? ஊற்றுவார். ஊற்றுவாரா இல்லையா? உண்மையாக அவரை தேடும் போது அவரோட ஆவியை நம்ம மேலே ஊற்றுவாரா இல்லையா? ஊற்றுவார். இப்போது நம்ம வர்ஷிப் டைமில் கூட நம்ம இங்கே பண்ணத்துக்கும் அங்கே நின்று பார்த்துக்க டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இருக்குது. அங்கே நின்று நம்ம பண்ணும்போது ஏதோ நம்ம பண்ணுவோம், பாடுவோம், கை தட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது? நம்ம இங்கே வந்து வர்ஷிப் பண்ணும்போது அதோட சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? இங்கே நீங்கள் வர்ஷிப் பண்ணியிருக்கீங்களே, அங்கே தனியாக நின்று பண்ணதுக்கும் இங்கே முன்னாடி வந்து நீங்கள் வர்ஷிப்பை ரீட் பண்ணதுக்கும் எப்படி இருக்குது? அப்போ நம்ம இங்கே வந்து நின்று என்ன பண்ணுறோம்? அப்போ தான் நம்மளுக்கு பயத்தின் ஆவி வருது. ஐயோ, கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? எப்படியாவது துதிக்கணும், பாடணும். நம்ம பாடினா தான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வருது. அப்போ அந்த எண்ணம் இங்கே மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம எங்கே நின்னாலும் அந்த எண்ணம் என்ன இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். வாலிப தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணுவாங்களா? காண்பார்கள். கர்த்தர் உங்களை தான் சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தரை முழுமையாக துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. அநேகருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கு எப்படி வரணும். ஆனால் நீங்கள் உண்மையாக கர்த்தர் இடத்துல கேட்கும் போது இந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு எதனா ஒரு ஆபத்து வருதுன்னு கர்த்தர் உணர்த்தினா என்ன பண்ணுவேன்? சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. இதுமாரி இங்கே போகாதுன்னு. இப்போ கர்த்தர் நம்மளுக்கும் உணர்த்துறாருல, இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. நேற்று கூட பைபிள் காலேஜில் சொன்னார் அந்த சார். கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு சொன்னாரா? அதுமாரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உணர்த்துவார். அப்போ அதை நம்ம என்ன பண்ண? கீழ்ப்படிந்து நடக்கணும். உபாகமும் 28:34. உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கி போவாய். ஆமென். மறுபடியும் படிப்போம். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கி போவாய். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா உன் கண்கள் காணும் காரியங்களினாலே நீ எப்படி இருப்பாய்? மதி மயங்கி போவாய். எது பார்க்குது? இப்போ இந்த உலகத்தை எது பார்க்குது? கண்ணு. இப்போ கண்ணில் நம்மளுக்கு ஒரு கலர் ஒரு பளிச்சுன்னு இருந்தால் அது எப்படி இருக்கும்? இப்போ நல்லா இருக்குது இந்த கலரு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கூட இப்போ போட்டிருங்கனானே இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்போ கண்ணு எப்படி இருக்கா? உன் கண்கள் காணும் காரியத்தினாலே நீ எப்படி இருப்ப? மதி மயங்கி போவா. அப்போ நம்மளுக்கு விளக்காய் இருக்கிறது எது? கண்ணு. கண்ணால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறோம், கெட்ட விஷயத்தை பார்க்குறோம், நல்லதை நம்ம காண்றோம். அப்போ நம்மளுக்கு விளக்காய் இருக்கிறது எது? கண்ணு மட்டும்தான். அப்போ கண்ணில் காண்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு நல்லதாக இருக்கணுமா? தீமையான காரியங்களாக இருக்கணுமா? நல்ல காரியத்தான். அப்போ நம்ம கண்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா? நல்லதாக இருக்கணும். அது எப்படி இருக்குது? மதி மயங்கி நம்ம எப்பவுமோ போகக்கூடாதான்.
இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நடந்தோன்னா அதில் என்ன ஆகிடும், நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, சே எல்லாருமே ஜென்ரலாக எல்லாருமே அப்படி தாங்க. அதுமாரி கண்கள் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. லூக்கா 11:34. ஆமென். என்ன சொல்கிறாரு கர்த்தர், எதை பற்றி சொல்கிறாரு இதில்? கண்களை பற்றி சொல்கிறார். கண்ணானது சரீரத்தின் எப்படி இருக்கிறதா, விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதுமே எப்படி இருக்குமா, வெளிச்சமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாரு? ஏன் அப்படி சொல்கிறாரு? உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம், கண் இங்கே இருக்குது, சரீரம் எங்கே இருக்குது, உள்ளே இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாரு? கண்ணால் பார்க்குறோம். அப்போ அந்த பார்க்குற விஷயத்தான் அது என்ன பண்ணோம், மைண்டில் போவோம், இருதயத்தில் போவோம், நம்ம கையில் வரும், அந்த காலில் செயல்படும். அப்போ கண் எப்படி இருக்கணுமா, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதுமாக எப்படி இருக்குமா, வெளிச்சமாக இருக்கும். அது கீழே பாருங்க, உன் கண். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீ இப்போது ஒரு ஃபோனில் நம்ம எதனா ஒன்று பார்க்குறோம், இப்போது நம்ம வசனம் பார்ப்போம் ஃபோனில், இல்லைன்னா இப்போ யூடியூப்பில் இருந்தால் ஒரு பார்க்குறோம், ஒரு பாவமான காரியத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோன்னா அந்த ஃபோனில் நம்ம சரீரம் எப்படி இருக்கும், அந்த பாவம் தங்கி விட்டுருவோமா? இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாவம் போயிடுமா? போகாது. அந்த எண்ணம் என்ன ஆகும், நம்மளுக்கு மைண்டில் வந்துன்னு இருக்கும். நம்ம பார்த்து அந்த ஃபுல்லாகவே அந்த மைண்டு, நம்ம இருதயம் எல்லாமே அந்த மைண்டு அப்படியே ஒர்க் ஆகின்னு இருக்கும். இப்போ நம்ம பாட்டு ஒன்று பார்க்குறோம், ஏசப்பா பாட்டு பார்க்குறோன்னா, இப்போ அந்த வரிகளை பார்த்தா அந்த வரிகள் நம்ம இருதயத்தில் இருக்கும். இப்போ அந்த பாட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? வாய் திறந்து. இப்போ ஏசப்பா பாட்டு எதுனா ஒரு லேட்டஸ்ட் பாட்டு வந்துச்சுன்னா இப்போ அது எதை பார்ப்போம், ஃபோனில் பார்ப்போம். அப்போ அந்த பாட்டை நம்ம பார்க்கும்போது அந்த வரிகளை நம்ம என்ன பண்ணுவோம், உன்னிப்பாக பார்த்து மனப்பாடம் பண்ணுவோம், அந்த பாடுவோம். அதே போல தான் தீய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த தீய காரியம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே பாவமாக இருக்கும். அந்த கண்ணால் நம்ம பார்க்கும்போது அந்த பாவ கிரியை நம்ம இருதயத்தில் போய் என்ன படும், செயல்படும். அதே கீழே 35 ஆகையால் 36. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நம்ம கண்ணு பார்க்குற விஷயம் நல்ல விஷயங்களாக இருக்கணும். இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறார், வெளிச்சத்தை காணும்படி நம்மளுக்கு கண்களை கொடுத்துக்கிறார். அப்போ நம்ம சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமா, வெளிச்சமாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, பார்க்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. நம்ம கண்ணால் பார்க்குற விஷயத்த நம்ம உடல் உறுப்பு முழுவதுமாக அது என்ன பண்ணோம், செயல்படுத்தும். இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், அது திருநனா அது முதல்ல என்ன பண்ணுது, கண்ணு தான் பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது மூளை செய்யணும், நம்ம போய் அந்த பொருளை எடுக்கணும்னு சொல்லுது. அப்போ மூணாவது என்ன ஆகுது, கை போய் எடுக்குது. அப்போ கண்ணானது நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா, வெளிச்சமாக இருக்கணும். அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்குற விஷயம் நல்ல விஷயங்களாக காரியங்களாக இருக்கணும். அப்போ நம்ம பைபிளையும் நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம், ஃபோனையும் நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம், நம்ம எல்லா தீய விஷயங்களும் என்ன பண்ணுறோம், கண்ணால் தான் பார்க்குறோம். பரிசுத்தத்தையும் கண்ணால் பார்க்குறோம், பாவத்தை என்ன பண்ணுறோம், கண்ணால் பார்க்குறோம். அப்போ நம்ம பைபிளை படிக்கும் போது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். பாவ காரியத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பாவமாக இருக்குது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, இருளாக்குது. ஏன்னா இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இதுதான் வாலிப காலம். உங்களை தான் வாலிப வயசில் அநேக சோதனைகள் பிரச்சனைகள் வரும், அநேக பாவ காரியங்கள் வரும். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க கேட்குறாங்களா, இல்லை. அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க.
நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த காரியத்தில் நம்ம விலகி இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம முதலாவது வெளிச்சமாக இருக்கணும். அந்த வெளிச்சத்தை நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட எதனா விஷயம் சொன்னேன்னா இதுமாரி நீங்கள் வேதத்தை எடுத்து சொல்லலாம். பார்த்தியா, இந்தமாரி கண்ணில் வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம இருதயத்தில் நம்ம வெளிச்சமாக இருப்போம்னு சொல்லலாம். சங்கீதம் 119:37. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆமே. மாயையை பார்க்காதபடி என்ன பண்ணோமா? கண்களை விலக்கி அவருடைய வழிகளை நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நடக்கணும். கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா நான் எப்படி உங்கள் வழியில் நான் நடக்கணும், எப்படி நான் செய்யணும் சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வழிகளை நம்ம நடக்கைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செயல்படுத்துவார். இப்போ சபைக்கு நீங்கள் புதுசாக வந்து இருக்கும் போது அப்போ எப்படி இருந்தீங்க? இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? இன்வால்வ் ஆகணும், பாடணும், எல்லாத்தையும் நம்ம காரியங்களை என்ன பண்ணணும்? செய்யணும். இப்போ யாருன்னா ஒருத்தர் செய்யலைன்னு கூட என்ன பண்ணுறீங்க? கோவப்படுறீங்க. எதுக்கு செய்ய மாட்டாங்க? சர்ச்சை காரியம் தானே சொல்கிறீங்க. அப்போது நம்ம அப்போக்கும் இப்போக்கும் எப்படி இருக்கோம்? கர்த்தர் நம்ம வழிகளை நம்ம வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம நடத்தைகளை என்ன பண்ணுவார்? செம்மையான நடத்தையாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறாரு. அதே சங்கீதம் 143:3-9. 43. கர்த்தாவே என் சத்துரு. ஆமென். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை நான் எப்படி இருக்கிறேன்? புகலிடமாக கொண்டு இருக்கிறேன். இதில் நம்ம இந்த 3 பார்த்தீங்கன்னா சத்துரு என் ஆத்மாவை என்ன பண்ணுறான்? தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதிகமாக கர்த்தருக்குள் போகும்போது சத்துரு நம்மளுக்கு எப்படியாவது வரும். போகக்கூடாது, இந்த காரியத்தில் நீ வரக்கூடாதுன்னு. அதான் சொல்ற, சத்துரு நம்மளுக்கு வெள்ளம் போல் வந்தாலும் கர்த்தரை நம்ம முன்பாக வைக்கும்போது அவரை நம்மளை புகலிடமாக கொள்ளும் போது எல்லா சத்துருக்கும் நம்மளை என்ன பண்ணுவார்? கர்த்தர் விலக்கி காப்பாரு. அதே சங்கீதம் 10 பாருங்க, 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். இப்போ இந்த வாலிப பிரயாசில் என்ன சொல்லணும்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணணும்? போதித்தருளும். யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த வாலிப வயசில் ஏசப்பா நாங்கள் உமக்கு என்ன செய்யணும், நாங்கள் செஞ்சால் எப்படி உங்களுக்கு பிடிக்கும், அந்த காரியத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? போதித்தருளும். நீரே என்னது என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக. அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன கேட்கணும்? ஏசப்பா உமக்கு என்ன பிரியமோ, நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், செயல்படணும், உமக்கு சித்தமானதை எனக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் போதித்தருளும்னு சொன்னோம். இப்போ நம்ம காலேஜ்லேயே இருக்கும் போது இப்போ சார் மேடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைகள் மேலே தான் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பாசமாக இருப்பாங்க. படிக்காமல் இருக்கிற அரியர் வச்சுருந்தா அவங்ககிட்ட நல்ல பிரியமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல பூஸ்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறி போகணும் தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க பேச்சு கேட்காம ரொம்ப கீழே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம கர்த்தருக்கு ஆனால் நம்ம கர்த்தருக்கு அநேக காரியத்தில் என்ன பண்ணியிருப்போம்? பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சுருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? நடத்துகிறாரு. இப்போ இந்த வாலிப வயசில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏசப்பா உமக்கு பிரியமானதை இந்த வாலிப பிரயாசத்தில் நான் கடைப்பிடிக்கணும், நீங்கள் என்ன பிரியப்படுறீங்களோ அதை நான் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாலிப இந்த அந்தகார உலக பிரகார வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் தப்பிக்கணும். வாலிப காலத்தில் நம்ம யாரை நினைக்கணும்? அவர் சிருஷ்டிகர்னா யார்? ஏசப்பா. அவர் சிருஷ்டிகரை நம்ம என்ன பண்ணோம்?
நினைக்கணும். உங்கள் சிந்தனைகள் கூட எப்பவும் என்ன பண்ணும், அவர் மேலே ஒவ்வொரு நாளும் அன்பு இருக்கணும். என் சிந்தனையில் கர்த்தர் மேலே தான் அன்பு இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு எதுலன்னா அன்பு இருக்கும், அதெல்லாம் இந்த வயசுக்கு வர ஒரு இது. ஆனால் கர்த்தர்கிட்ட சொன்ன, ஏசப்பா என் சிந்தனையில் கூட நாங்கள் என்ன பண்ணோம், முதலாவது உங்ககிட்ட தான் என்ன பண்ணோம், நாங்கள் அன்பு செலுத்தணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது. எல்லா வித இந்த இச்சையான பாவ சூழ்நிலையிலேருந்து என்ன பண்ணோம், என்னை பிரித்து நீங்கள் பாதுகாத்து சொல்லிட்டு இந்த வாலிப பிரயாசத்தை நம்ம கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும், நம்ம சிருஷ்டிகரை நினைக்கணும். ரெண்டாவது நம்ம சிந்தனையில் அவர் மேலே என்ன பண்ணோம், அன்பு வைக்கணும். மூன்றாவது அவரை விட்டு நம்ம ஒரு நாளும் பிரிந்து செல்லக்கூடாது. நாலாவது இந்த உலக காரியத்துலேருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணோம், பாதுகாக்கணும். எந்த வயதில், வாலிப வயசில் எனக்கு 90 வயசு ஆகுது, 70 வயசில் ஏசப்பா என்னை நினைக்கிட்டேன்னு இருக்கணுமா? இப்போ நீங்கள் என்ன கடைப்பிடிக்கிற அதுதான் முதிர் வயதிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். இப்போ இந்த இடத்துல நீங்களும் வருவீங்க மெசேஜ் கொடுக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் சாட்சியாக இருந்தால் தானே சொல்ல முடியும், கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் இந்த நிலைமைக்கு வரும்போது, நீங்கள் வாலிப கூட்டத்தில் பிரசங்கிக்கும் போது, நீங்கள் உங்கள் வாலிப வயசில் நீங்கள் எப்படி கர்த்தரை பின்பற்றி வந்தீங்க இருந்தால் தான் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 பேருக்கு சொல்லுவீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன கேட்கணும், ஏசப்பா நான் உங்களுக்கு பிரியமானதை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் செய்யணும், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணோம் இருக்கணும். முதலாவது நாங்கள் என்ன பண்ணோம், உண்மை தேடணும். எங்கள் சிந்தனையில் எங்கள் இருதயத்தில் உங்களை முழுமையாக அன்பாக நாங்கள் என்ன பண்ணோம் வைத்திருக்கணும் சொல்லிட்டு இந்த வாலிப பிரயாசத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இந்த வருடத்தில் இந்த வாலிப பிரயாசத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம், வளரணும். போன ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த வாலிப பிரயாசத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள நீங்கள் உறுதியாக அவரை பச்சுக்கணும். எல்லாம் கண்களை மூடி. நன்றி அப்பா, இந்த நாளிலும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை நீ தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வாலிப வயசில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க அப்பா. அவர்கள் என்ன செய்யணுமோ உமக்கு பிரியமான காரியங்களை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் கர்த்தாவே அவர்கள் உமக்கு சித்தத்தின்படி நடக்கணும்.